This video sponsored by BuyMode e-shopping. ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண விரும்புகிறவங்க இந்த மொபைல் ஆப்ஸை யூஸ் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பொருள் எல்லாம் குவாலிட்டியாகவும் இருக்குது, விலை குறைவாகவும் இருக்குது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் டிரான்ஸ்லேட் பற்றி எல்லோரும் நல்லா விளக்கமாக தெரிஞ்சுருங்க. இந்த வீடியோவில் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் பற்றி ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் நான் மொபைலில் உள்ள ஆப்ஸ் பற்றி டக்குன்னு விளக்கம் கொடுத்துருப்பேன். இதில் வந்து ஒன்லி கூகுள் டிரான்ஸ்லேட் மட்டும் எப்படி யூஸ் ஆகுது நமக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்கிறதுனால இதில் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். படித்தவங்களா இருந்தாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, ஆவரேஜாக படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியலையா, ஹிந்தி தெரியலையா, மலையாளம் தெரியலையா, எதுக்குமே வருத்தப்பட வேண்டாம். எல்லாத்துக்குமே இந்த கூகுள் டிரான்ஸ்லேட் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத விளக்கமாக சொல்கிறேன். ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிடுங்க. அதில் கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிடுங்க. GOOGLE டிரான்ஸ்லேட் ஆட்டோமேட்டிக்காக அதிலே வந்துடும். இதில் இருந்தால் இருக்கு பாருங்கள், இந்த ஜீன் போட்டிருக்கு, இந்த சிம்பிள் உள்ளதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. எனக்கு ஏற்கனவே நான் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறதுனால ஓப்பன் காட்டுது, அல்லது இன்ஸ்டால்னு கேட்கும். இன்ஸ்டால் கொடுத்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண உடனே அதில் உங்களுக்கு முக்கியமான லாங்குவேஜ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிடுங்க. சரிங்களா? அது தமிழ், இங்கிலீஷ், அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே கேட்கும். ஒவ்வொரு செட்டிங்ஸாக கேட்கும்போது தமிழ், இங்கிலீஷு, ஹிந்தி, இந்த மூணுமே கண்டிப்பாக வச்சுருங்க. மற்றபடி உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை அதில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். கீழே வந்து ஆரோ மார்க் மாதிரி இருக்கும், அதை ஒவ்வொன்றையும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். எத்தனை லாங்குவேஜ் உங்களுக்கு தேவைப்படுதோ அத்தனை லாங்குவேஜை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ ஒன்றுமே தேவையில்லை, ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம அங்கே கீழே பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணணும். இந்த தமிழ்னு இருக்க பாருங்க, இதில் லாங்குவேஜ் வருது. நான் இப்போ என்னெல்லாம் வச்சுருக்கேன்னா தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ், இந்த மூணும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அது கீழே உள்ள லாங்குவேஜ்லாம் இந்த பாருங்கள் இப்படி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்படி ஏலேருந்து இசட் வரை ஏகப்பட்ட லாங்குவேஜ் இருக்குது. டவுன்லோட் பண்ணி வச்சா தான் மேலே உள்ள லாங்குவேஜில் காட்டும். இந்த கீழே பாருங்கள் ரீசன்ட் லாங்குவேஜஸ் அப்படின்றதா, அதில் 3 லாங்குவேஜ் இருக்குது. அதில் உங்களுக்கு தேவையான மொழிகள்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருங்க. இப்போ ட்ரான்ஸ்லேட் போகும். இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு தமிழில் ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் இருக்குன்னா தமிழ். நீங்கள் தமிழ்லேருந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதா இருந்தால் இப்போ பாருங்கள், இந்த இடத்துல தமிழ் இருக்கு பாருங்கள், இப்படி இருக்கணும். இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது இந்த இதில் இருக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு எந்த லாங்குவேஜ்லேருந்து எந்த லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணுங்கிறத முடிவு பண்ணிடுங்க. இங்கிலீஷ்லேருந்து தமிழ்னா இந்த இடத்துல இங்கிலீஷ்ங்கிற லாங்குவேஜ் இருக்கணும், இந்த இடத்துல தமிழ்ங்கிற லாங்குவேஜ் இருக்கணும். சரிங்களா? அதே இந்த இதில் ஒரு ஆரோ பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த தமிழ் லாங்குவேஜ் இந்த பக்கமும், இந்த லாங்குவேஜ் இந்த பக்கமும் வந்துடும். சரிங்களா? இதே இந்த இப்போ தமிழ்ங்கிற இடத்துல ஹிந்தி தேவைப்படுது அப்படின்னா அதை கிளிக் பண்ணோம்னா இந்த ஹிந்தின்னு வந்துடுது. சரிங்களா? அதே போல் இங்கிலீஷ்ங்கிற லாங்குவேஜில் தமிழ் வேணும்னா தமிழில் கிளிக் பண்ணோம்னா தமிழ் வந்துடுது. இப்போ பாருங்கள், ரைட், இதில் நம்ம தமிழ் வச்சுக்கிறோம். இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற ஜாபுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒரு எஸ்ஏ வருது இங்கிலீஷில், நம்மளுக்கு அதை ட்ரான்ஸ்லேட் பண்ண தெரியல, படிக்க தெரியல அப்படின்னா நம்ம இந்த இதில் அந்த இதை இது பண்ணி போட்டோம்னாலே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி காட்டிடும். இப்போ நம்மளுக்கு தமிழ் தெரியும், அதனால் தமிழை எப்படி இங்கிலீஷாக மாற்றணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? நலம் நலமறிய ஆவல், நலம் நலமறிய ஆவல். சரிங்களா? இவ்வளோதான். இதுதான் உங்களுடைய நலம் நலமறிய ஆவல். அதுக்கு ஒரு இங்கிலீஷ் அர்த்தம் இதுதான். குட் சர்வீஸ் டு நோ. இப்போ இதை வந்து நீங்கள் இந்த இடத்துல இருந்து காப்பி பண்ணிட்டு போய் வேறு இடத்துல பேஸ்ட் பண்ணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் தமிழில் டைப் பண்ணிட்டீங்க, அது வந்து இங்கிலீஷில் உள்ள வார்த்தையை வந்து வேறு இடத்துல கொண்டு போய் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னோம்னா இப்போ பாருங்கள், இதான் அந்த காப்பி பண்ணுற இடம். இதை காப்பி பண்ணிங்கன்னா தமிழில் வரும். இந்த இடம் ரெண்டாவது கீழே இது வந்து இங்கிலீஷ் லெட்டர்ஸ், இங்கிலீஷில் கன்வெர்ட் ஆயிருக்கு. அதனுடைய காப்பி பட்டன் இந்த இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ கிளிக் பண்ணுறேன், கீழே காப்பின்னு வருதா. இப்போ பாருங்கள், இப்போ நான் போய் வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒரு இதுக்கு கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்படியே அந்த காப்பி பண்ணது இங்கே அப்படியே வந்துட்டு நம்ம சென்ட் கொடுத்துட வேண்டியதான். சரிங்களா? ரொம்ப ஈஸி. அடுத்தப்பல என்னென்னு பார்ப்போம். இதே உங்களுக்கு டைப் பண்ண கஷ்டமாக இருக்குது, நேரம் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி தான் நியூ டிரான்ஸ்லேட்னு இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள், இது போகவே வரும். நியூ டிரான்ஸ்லேட் இதில் வந்து டைப் பண்ணிவிடுங்க. கீழே பாருங்கள் மைக் பட்டன் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 1 2ன்னு வரும். அதில் நம்ம பேசிக்கலாம். பேசினா அந்த தமிழில் பேசணும்னா இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் பேசுகிறேன். ஓகே, இப்போ நான் இங்கே நலம் அப்படின்னு போட்டுருக்கேன். கீழே ஐ எம் ஃபைன் ஹியர். அவ்வளோதான். இதே மாதிரி எவ்வளோ பெரிய வார்த்தைகள்னாலும் பேசலாம், ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். பேராகிராஃபாக பேசினாலும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். அதில் ஏதாவது சின்ன மிஸ்டேக் வந்துட்டுனா, இப்போ நலம் அதில் வந்து நகம் அப்படின்னு வந்துட்டுனா அந்த லேயை மட்டும் அந்த அந்த தவறான வார்த்தையை மட்டும் அழிச்சிட்டு நம்ம கரெக்டான வார்த்தையை யூஸ் பண்ணிட வேண்டியதான். சரிங்களா? நம்ம இப்போ யாருக்கு நம்ம அனுப்பணும்னு நினச்சோமோ அவங்களுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். அதே இது இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இங்கிலீஷில் டைப் பண்ணி தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது ஒரு வசதி. அதே இது இப்போ நம்மளுடைய யாராவது ஒரு லெட்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க, அது இங்கிலீஷில் இருக்குது, நம்மளால் அதை வாசிச்சு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியல, என்ன செய்யலாம் அப்படின்னா அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க வேண்டியதான். சரிங்களா? ஃபோட்டோ எடுத்து நம்ம அதில் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம்ல, பட் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் கேமரான்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்க, இதில் கீழே இருக்கும்.
இந்த இருக்குது பார்த்தீங்களா, கேமராங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட வேண்டியதான். கிளிக் பண்ணோம்னா நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இடத்துல நம்மளுக்கு காட்டும். இந்த இருக்கா, அந்த இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். கேலரியில் எதில் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு பார்த்துருங்க. அந்த இதை டச் பண்ணுங்கள். இந்த வந்துட்டு பாருங்கள், கீழே சென்ட் டு டிரான்ஸ்லேட் ஹோம். இந்த மேலே வந்து இங்கிலீஷில் இருக்குது. சாரி, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணிடணும். ஏன்னா அது இங்கிலீஷில் இருக்குது. கீழே பார்த்தீங்களா, தமிழ் டு இங்கிலீஷ்னு தான் இருக்குது. அதனால் இதை இங்கிலீஷாக மாற்றணும். இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், கேமராவை கிளிக் பண்ணிட்டோம், கேலரியை செலக்ட் பண்ணிட்டோம், அந்த லாங்குவேஜை இது பண்ணிட்டோம். சென்ட் டு டிரான்ஸ்லேட் ஹோம் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அதில் அந்த புக்லெட்டில் இங்கிலீஷில் உள்ளதை அப்படி நம்மளுக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கு. சரிங்களா, நம்ம இப்போ எது தேவையோ இதை நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். அல்லது வேறு ஒருத்தருக்கு அனுப்பணும்னா இங்கிலீஷில் அனுப்பினாலும் அனுப்பிக்கலாம், தமிழில் அனுப்பினாலும் அனுப்பிக்கலாம். சரி, அடுத்தாப்பில் இப்போ ஏதாவது நம்ம புக்ஸ் நம்மளுடைய சில்ட்ரன்ஸுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம், ஒரு இங்கிலீஷில் உள்ள பேராகிராஃப் தெரியல, அதனுடைய அர்த்தம் தெரியல, அப்போ அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அதே தான், கேமராவை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம எந்த இது தேவையோ அதுக்கு நேரம் ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிடுங்க. சென்ட் டு டிரான்ஸ்லேட் பார்த்தீங்களா, நம்ம அதை ஃபோட்டோ எடுத்தாலும் அது மேலேயே அப்படி ஃபோட்டோ எடுத்தாலும் அதிலே காமிக்கும். அப்படி இல்லாட்டாலும் அதை ஃபோட்டோ எடுத்தோம்னா இது இப்போ பாருங்கள், அதிலே காமிக்கும் பாருங்கள், தமிழ் லாங்குவேஜ்ன்ட்டு. ஃபுல்லாக கரெக்டாக எடுத்தோம்னா தமிழில் காட்டும். அப்படி இல்லாட்டா அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க வேண்டியது. ஃபோட்டோ எடுத்துகிட்டு சென்ட் டு டிரான்ஸ்லேட் அப்படின்னு வந்தோம்னா கீழே வந்து வந்துடும். ஓகேங்களா, இப்படி எந்த லாங்குவேஜுக்குனாலும் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த பாருங்கள், இன்னொன்று என்னென்னா இதில் ட்ராயிங் இந்த இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணால் கீழே ரைட் ஹியர் இதில் வந்து நம்ம விரும்புகிறத எழுதலாம். இப்போ வந்து இங்கிலீஷில் இருக்குது. இப்போ நான் ஹவ் அப்படின்னா டைப் பண்ணுறேன், HOW ஹவுனா எப்படி, ஹவ் ஆர் யூ அப்படிம்போம்ல, அதே மாதிரி தான் இதில் ரைட் பண்ணாலே நம்ம ரைட் பண்ணுறது அதில் வந்துடும். ஆனால் இந்த இடத்துல என்ன லாங்குவேஜ் இருக்கோ அந்த லாங்குவேஜில் நம்ம டைப் பண்ணுறோம். ஓகேங்களா, அடுத்தது என்னென்னா இந்த இது என்ன எதுக்கு இருக்குன்னா ஹிஸ்ட்ரி. நம்ம இதுக்கு முன்னாடி ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தோம்னா அதனுடைய ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிட, நம்ம ஏற்கனவே இருக்கிற ஹிஸ்ட்ரி வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னோம்னா அதை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த பக்கமாவது அல்லது இந்த பக்கமாவது இழுத்து விட்டோம்னா டெலிட் ஆயிடும். ஓகேங்களா, அடுத்தாப்பில் என்னென்னா கீழே பாருங்கள், கான்வர்சேஷன் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது. இந்த இதுவும் முக்கியமான ஒன்று. இப்போ அதை நான் கிளிக் பண்ணுறேன். அந்த கான்வர்சேஷனுங்கிறது நம்ம பேச அதில் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, இப்படி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ் இது. இதை எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். எந்த லாங்குவேஜும் தெரியலன்னு நம்ம வருத்தப்பட வேண்டாம். ஹிந்தியாக இருந்தாலும் சரி, மலையாளமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த ஆப்ஸ் வந்து யூஸாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட்டில் போடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுருங்க. தேங்க்யூ.